தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வசனங்கள் 1 முதல் 8 முடிய. அக்காலத்தில் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஓர் உவமை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார். அவர் நடுவரிடம் போய், என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன். இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கி கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லி கொண்டார். பின் ஆண்டவர் அவர்களிடம், நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால், தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும்போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 32ஆம் வாரம் நவம்பர் 16ஆம் தேதி 2024ஆம் வருடம் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திர பாலனம் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நமக்கெல்லாம் பிடிச்ச ஒரு விஷயத்தை எடுத்துரைக்கிறார். என்ன விஷயம்? நம்பிக்கையோட ஏசப்பாவை டார்ச்சர் பண்ணணும். நாம் கடவுளை அல்லும் பகலும் வேண்டி ஜெபிச்சுட்டு ஆராதிச்சுட்டு துதிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்மளோட வேண்டுதலை வச்சு அவருக்கு நன்றி செலுத்தி அவளை ஆராதிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அவர் யாரா அவன் கேட்டுக்கிட்டே இருக்க, முட்டி போடுறான், ஜபிக்கிறான், காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு ஜபிக்கிறான், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஜபிக்கிறான், நடுவில் எப்போல்லாம் டைம் கிடைச்சாலும் அப்போல்லாம் அல்லேலூயா அல்லேலூயா பிரைஸ்லாம் மரியாதைன்றான். டைம் கிடைக்கும் போதெல்லாம் எப்போயாவது லீவு நாள்னா கோவிலுக்கு போகிறான், சர்ச்சுக்கு போகிறான், மலை மேலே இருக்கிற மாதா கோவிலுக்கெலாம் போகிறான், ஊராக ஒவ்வொரு திருத்தலத்துக்கும் போகிறான். டேய், இவனுக்கு நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு கடவுள் என்ன பண்ணிடுவார்? அவருக்கு விருப்பம் இல்லைனாலும் உங்களுக்காக அதை நிறைவேற்றுவார். ஏன்னா நீங்கள் கடவுளை துதிக்கிறோம். அதனால் கண்டிப்பாக என்ன நடக்கும்? கடவுள் நமக்கு பதில் கூறுவார். ஸோ இந்த சான்ஸை நம்ம விட்டுறக்கூடாது. ஓகேங்களா? சூப்பர் சான்ஸ். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.